பிவைக்கு பார்க்குறோம். ஒரு எண் தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடருக்கு பிறகு வரும் ஒரு எண் ஏபிசிடி கொடுக்கப்பட்டுள்ளது. அசல் தொடரின் வரிசையை பின்பற்றி கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுடன் உள்ள தொடரை முடித்து கீழ்காணும் கேள்விக்கு விடை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேலே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற சீரீஸ் மேலே இருக்கிற சீரீஸ் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே தான் கீழே இருக்கிறதுக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேலே இருக்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதே இதை கீழே அப்ளை பண்ணி இதில் டி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறத நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 68லேருந்து 60 வந்திருக்கு. ஸோ நம்மளாம் ஒரு கெஸ் பண்ணி தான் போடணும். ஒவ்வொன்றா 68 × 1 - 8ன்னு போனால் 16 வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 2ன்னு வச்சு தான் ட்ரை பண்ணுவோம். நான் அப்படி வச்சு ட்ரை பண்ணிட்டேன், வரல. ஏன்னா பாருங்கள், நெக்ஸ்ட்டு 60லேருந்து 104ன்றது வந்து அதிகமாக இருக்குது. அந்த 2ன்னு வச்சு செக் பண்ணாலும் வரல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1½ வச்சு ட்ரை பண்ணேன். 1½ நம்ம என்ன பண்ணுவோம், 3/2 போடுவோமோ. அப்போ 60 × 3/2. ஓகேவா? மைனஸ், இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸுமே நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், இது 2ஆல் கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், 13 வருமா. 90, இங்கே 104 இருக்கா. அப்போ எவ்வளோ போட்டிருக்கிறோம், 90யோடு நம்மளுக்கு எவ்வளோ ஆட் பண்ணால் வரும், 14. அப்போது இங்கே 14 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 104ன்னு வரும். ஓகேவா? அப்போ இதுக்குள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா +6ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 1½ அப்போ 2ன்னு ட்ரை பண்ணலாம். அப்போ 104 × 2. ஓகேவா? அப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்னால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மைனஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம இங்கே இருக்க +6ன்னு இங்கே 20 போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது 208, 208ல் 20 போச்சுன்னா 188. கரெக்டாக தான் வருது. அப்போ நம்ம இந்த ரிலேஷனை கெஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 182. ஓகேவா? 182னா 2க்கு அப்புறம் என்ன வரும், 2½ 2½ என்ன, 5/2. ஓகேவா? 5/2. இப்போ இங்கே மைனஸ்னால் திரும்ப என்ன வரும், ப்ளஸ்ஸு. ஓகேவா? இப்போ 6 ஆட் பண்ணி 26. இது செக் பண்ணிட்டா நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 94. ஓகேவா? அப்போ 94 × 5னா 470 வருது. 470யோட ஒரு 26 ஆட் பண்ணால் 490. ஸோ கரெக்டாக வருது. ஸோ இந்த ரிலேஷனை இப்போ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதே ரிலேஷனை இப்போ கீழே நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ 42 இங்கே என்ன பண்ணோம், × 1 - 8. அப்போ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 34. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 34 × இங்கே 3/2 போட்டோம். கரெக்டாக? அப்புறம் இங்கே +14 போட்டோம். அதே தான் இங்கே அப்ளை பண்ணோம். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 17. 17 × 3னா உங்களுக்கு 51. 51 + 14 65. ஓகே, 65. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2. ஓகேவா? 2னா நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் இங்கே மைனஸு, இதோட 6 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20. அப்போ 65 × 30 நம்மளுக்கு தெரியும் 130. 130லேருந்து 20 போயிடுச்சுன்னா 110. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 110. 2னா நெக்ஸ்ட் என்ன, 2½ 2½ இஸ் நத்திங் பட் 5/2. ஸோ 5/2. இப்போ மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. ஓகேவா? ப்ளஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 26ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 55. கரெக்டாக? 55 × 5 275. ஸோ 275 + 26னால் 301ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து 301 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த வேலை. அந்த மேலே இருக்கிற பேட்டர்னை நம்ம ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். நான் ஃபார்மேட் கண்டுபிடிச்சி அந்த ஃபார்மேட்டை அப்படியே செகண்ட் ஒன்றுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த சம்மோட ஆன்சர் 301.